கேவல் சேட், பாவ்நகர். இவர் எழுதியிருக்காரு, எப்போ ஒரு டிசிஷன் எடுக்கும் போதும் 1 நிமிஷம்தான் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த டிசிஷனை எடுத்துக்கலாமா? 2வது நிமிஷம் 2வது டிசிஷன் எடுத்துக்கிற அளவுக்கு ஆகுது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்யணும்? இதுதான் வேவரிங் மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆக்சுவலாக வேவரிங் மைண்ட் இல்லை, புத்தி தான் இருக்கு இல்லையா? அது டிசிசிவ் இல்லை, இன்டிசிசிவ் புத்தி தான். இது உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதிகம் டெவலப் ஆயிடுச்சுன்னா உடனே மாற்றிக்கிட்டே இருக்கும். புத்தி என்ன செய்யும்? டிசிஷன் எடுக்கிற வேலை அந்த புத்தியோடது இல்லையா? அதனால இது ஒரு வகையில் கால்குலேஷன் செய்யுது. அதாவது எது நல்லது, எது கெட்டது, எதில் பலன் இல்லைங்கிறது இது எல்லாமே உள்ளூர நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பலன் எதில் இருக்கோ அது நஷ்டமாக தெரியுது, எதில் நஷ்டம் இருக்கோ அது பலனை மாதிரி தெரியுது. இது தலைகீழாக நம்மளை பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கோம். டிசிஷன் ஒன்று எடுக்க முடியறது கிடையாது. புரிஞ்சுதாப்பா? அந்த மாதிரி தான் இருக்கு. அம்மா, நான் என்னன்னு யோசிச்சு டிசிஷன் எடுக்கணும்? நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. விதியே உன்னை டிசிஷன் எடுக்க வைக்கும். எப்பவுமே நீ பாசிட்டிவாக இருக்கணும். எல்லாத்துலேயும் பாசிட்டிவாகவே இரு. பாசிட்டிவாக நினச்சி வேலையை தொடங்கினா அதோட மனசுலேருந்து 1 2 3ன்னு 3 தடவை எண்ணிக்கும். 3 முறையும் இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சின்னா அப்போ இது உனக்கு நிச்சயமாக இதுதான் டிசிஷனுங்கிற முடிவுக்கு உன்னால் வர முடியும். ரவீந்தர், சுத்த ஆத்மாவோட அர்த்தம் என்ன? இதை நாம தரிசனம் பண்ண இயலுமா? இல்லை இதை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் முடியுமா? அனுபவத்தால் தெரியும், இதை காண்றதுக்கு இயலாது. இதை தோல் கண்ணுன்னு சொல்லுவாங்க, தோளுடைய கண்கள்னு ஆகும். இது வெறும் அழிவுள்ள பொருளைத்தான் காட்டும். ஆனால் ஆத்மா அழிவற்றது, சுத்த ஆத்மா. சூட்சமத்தனமான ஒன்று தான் அது. நம்மளுடைய சரீரத்துக்குள்ளேயே இருக்கு. நீங்களே அதுதானே. அதோட அனுபவம் உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு நான் ரவீந்தர் இல்லை, நான் ஆத்மா, சுத்த ஆத்மாங்கிற ரியலைசேஷன் உண்டாகும். அப்போதான் இந்த விழிப்புணர்ச்சியும் உங்களுக்கு இருக்கும். அம்மா, சில சமயங்களில் தவறு செஞ்சிடுறோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம பாட்டுக்கு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம உள்ளேருந்து ஒரு எண்ணம் வருது. அதாவது எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நீ டிவி பார்த்துட்டு இருக்கேன்னு ஒரு எண்ணம். இந்த குரல் நமக்கு ஆத்மாவோட குரலா? இல்லை, ஆத்மாவுக்கு குரல்ங்கிறதே கிடையாது. அது நிசப்தம் தான். அப்போ ஒரு இண்டிகேஷன் வருது, அது என்ன? உள்ளூர இதை நம்ம புத்தி தானே சொல்லுது. பாசிட்டிவ் புத்தி இருக்கு இல்லையா, அதுதான் சொல்லுது. அம்மா, எப்படி இந்த புத்தி, கோபம், மாயை, மோகம், லோபம் இதுக்கெல்லாம் வழிவகுக்குதோ அதே மாதிரி பயத்துக்கும் ஒரு வழிவகுத்துதுன்னா அதனால நமக்கு மோட்சம் இந்த பயத்தால முன்னாலேயே வருமா? புத்தி எல்லா வழியிலையுமே வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. இது எதுல வேணா, அதாவது 1% கூட நம்ம கூட இருந்ததுன்னா அப்போ நமக்கு அல்டிமேட் சொல்யூஷன், அதாவது இறுதி மோட்சத்துக்கு போக நம்மளுக்கு இந்த புத்தி பின்னால இருந்துட்டா நிச்சயமா போக விடாது. அம்மா, பயத்திலேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழின்னு கொஞ்சம் சொல்லுங்க. பயங்கிறது ஆத்மா, சுத்த ஆத்மா. இத உலகத்துல யாரும் எதுவுமே செய்ய முடியாது. அப்படியே செஞ்சாலும் இதெல்லாம் ஆத்மாவற்ற செயல்களாகும். இதை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். பயங்கிறது நிவேதம், சாஸ்வதம். இதுதான் உங்களை பயம் இல்லாதவனா ஆக்கும். தேங்க்யூமா. ராஜேந்திரா, என்னோட கோல் ஐசிஎஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிறது தான். ஐஏஎஸ் ஐசிஎஸ் இல்லை. அந்த காலம் முடிஞ்சிருச்சு, இப்போ ஐஏஎஸ் ஆயிடுச்சு. அண்ணா அம்மா, எனக்குள்ள எப்பவும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறது கிடையாது. இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இப்போ என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? 12th ஸ்டாண்டர்ட்ல ஆர்ட்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். 12th ஸ்டாண்டர்ட்ல ஆர்ட்ஸ் படிக்கிறியா? அகமதாபாத்ல இருக்கியா? ஆமாம்மா. இதுல என்னென்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கு? எக்கனாமிக்ஸ், சைக்காலஜி, ஜியோகிராஃபி, குஜராத்தி, ஹிந்தி. அப்புறம் இதுல உனக்கு எந்த சப்ஜெக்ட்? ஃபிலாசபி. ஃபிலாசபி இருக்கா?
நீங்க தைரியமா இருங்க. காலையில எழுந்திருக்கும் போதே உங்களோட இஷ்ட தேவதை கிட்ட உங்க மனசுல இருக்கிற பரமாத்மாவை நினைச்சுக்கிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு நீங்க நிச்சயம் பண்ணிட்டு திட மனசோட அவங்கள கேளுங்க. ஐஏஎஸ் பண்ணிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லுங்க. அதுக்கு சக்தி கொடுன்னு சொல்லுங்க. நிச்சயமா உங்களுக்கு சக்தி கிடைக்கும். ஆனா யாராவது என்கிட்ட உன் கோல் என்னன்னு கேட்டா நான் போய் சொல்லிடுறேன். ஜேர்னலிஸ்ட் ஆகணும், எக்கனாமிஸ்ட் ஆகணும்னு போய் சொல்லிடுறேம்மா. யார்கிட்டயும் என் ஆசையை சொன்னதே இல்லை. சரியா என் மனசுல ஒரு கான்ஃபிடன்ஸே இல்ல, அதனாலதான் போய் சொல்லிடுறேன். உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன். எல்லார்கிட்டையும் சரியா சொல்றதுக்கு ஆரம்பிங்க. பாசிட்டிவ் 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 இருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் விலகி போயிடும் இல்லையா? அதை நிச்சயம் பண்ணிக்கங்க. நீங்க முதல்ல முயற்சி பண்ணுங்க. விளைவுகளை பத்தி ஏன் இப்ப யோசிக்கிறீங்க? விளைவுங்கிறது நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. நடந்துருமா என்ன? நடக்கவும் செய்யலாம், நடக்காமையும் இருக்கலாம். முதல்ல யோசிக்கிறத விட்டுடுங்க. நீங்க என்ன ஆகணுங்கிறது நிச்சயம் ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன? அப்படி ஆகணுங்கிறது உங்களுடைய கையில தானே இருக்கு. எப்பவோ பாசிட்டிவா இருந்து எடுத்த முடிவுலயே போங்க. எல்லார்கிட்டையும் ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணுங்கிற ஆசையை சொல்லிடுங்க. எல்லாரும் உங்களை எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வேணும். என்னோட ஆசீர்வாதமும் உண்டு. மத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களும் உங்களை நிச்சயமா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சரிம்மா. என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. ஜெய் சச்சிதானந்தா. ஜெய் சச்சிதானந்தா. ரக்ஷித், சூரத். எப்போ நான் படிக்க உட்கார்றேனோ அப்பெல்லாம் ரொம்ப தூக்கம் வந்துடுது. இப்போ நான் சொன்ன பதில் தான், சேம் கொஸ்டின். இது இந்த பார்வைக்குண்டான கர்ம வினைன்னு சொல்றாங்களே, அதனால இது உண்டாகுதா? இந்த பார்வைக்குண்டான கர்ம வினைகள் தான் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க இந்த கர்ம வினையிலேருந்து விடுபட முடியாது. ஆனா நீங்க ஸ்தூலத்திலிருந்து எப்படி தூங்காம இருக்கணும்னு வழி கண்டுபிடிக்க முடியும். சாயங்கால வேளையில நீங்க சீக்கிரமா சாப்பிட்டுடுங்க. 6-6:30 மணிக்கெல்லாம் நீங்க சாப்பிட்டுடுங்க. டெய்லி சாப்பிட்ற அளவில், அதாவது நீங்க எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுல பாதியை மட்டும் நீங்க சாப்பிடுங்க. எப்பவும் கம்மியா சாப்பிடுங்க, பாதி அளவு சாப்பிடுங்க. அதனால உங்களுக்கு தூக்கம் கம்மியாகும். படிக்கும்போது நீங்க நின்றுக்கிட்டே படிங்க. அப்படி இல்லைன்னா நீங்க அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே படிங்க. நல்லா கத்தி படிங்க. அப்ப தூக்கம் வராது. இந்த வழியெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாமே. அம்மா, மோட்சம் ஞானம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? வெறும் ஞானங்கிறது என்னன்னா, எவ்வளவு ஆயுள் கர்மவினை இருக்கோ அதை செஞ்சு முடிச்சு இந்த ஜென்மத்திலேயே மோட்சம் கிடைச்சிரும். அதாவது ஞானம்ன்ற மோட்சத்துக்கு நெருக்கம்னு அர்த்தமாகுது. ஜெய் சச்சிதானந்தா. வீரல் பட்டேல், ஞான தீட்சையில என்ன பலன் கிடைக்குது? லௌகீகத்துல எந்த பலனும் இருக்காது. அத்தியாத்மத்துல எல்லா விதமான துக்கங்கள்லேருந்து வர முக்தி நிறைங்கிறது கிடைக்குது. இதுதான் வாழ்க்கைங்கிற உங்கள் பார்வை மாற்றமா இருக்கும். ஃபேஸ் பண்றதுல உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கும். முக்தி நிலை கிடைக்கும். ஜீகர் பிரஜாபதி. ஒரு முறை என்னோட கிளாஸ்ல எங்க டீச்சர் எங்களுக்கு சொன்னாங்க, அதாவது தலைவர்கள் எல்லாரும் அவங்கவுங்க கபடம் செய்றாங்க, பகவான் கிட்ட கத்துக்கிறாங்க. இது உண்மையா இல்ல நாமா நினைச்சுக்கிறோமா? பகவான் கிட்ட கத்துக்கிறதா? ஆமா, இந்த மாதிரி தான் சொன்னாங்க. இது ரொம்ப தவறு. பகவான் யாருக்கும் இந்த மாதிரியெல்லாம் கத்துக் கொடுக்கல. பகவான் எங்க யார் எப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பகவான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ராம் பகவான் இருக்காரு இல்லையா, ராமர் கபட நாடகம் ஆடிதான் ராவணனை கொன்னாருனாங்க. இதுலேருந்து தான் கபட தலைக்கூறுகள் கத்துக்கிட்டாங்க. நாங்க வேற ஒன்றும் கத்துக் கொடுக்கலையா? பதிவிரதாங்கிறத அவங்க கத்துக் கொடுக்கலையா? ராமராஜ்யம் நடத்துறத கத்துக் கொடுக்கலையா? அம்மா அப்பாவோட கட்டளையை நிறைவேற்றினாரு. கூட பிறந்த தம்பிகள் கிட்ட பாசமா இருந்தாரு. அப்படின்னா இது உண்மையா? இல்ல இல்ல இல்ல, இது அவங்க ஒவ்வொன்னும் சொன்னா ராம பகவான் என்ன செய்வாரு? ஜெய் சச்சிதானந்தா. கருணாஸ் ராகுல் வைகுல், ஸ்ரீமந்தர் சிட்டி. அம்மா, அப்பப்போ எனக்கு கோபம் வந்துடுது. இது வராம இருக்க என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்க.
யார் மேல அதிகமா கோவம் வருது? அண்ணன் மேலதான். விளையாடும்போது வருது. விளையாடும் போதா? அப்ப அண்ணன் கூட விளையாடுறத நீ நிறுத்திடு, அடுத்தவங்க கூட விளையாடு. அப்போ அவன் அவன் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாதான் அவங்களோட விளையாடுவான், என் கூட விளையாட மாட்டான். அப்போ என்ன பண்றது? அப்போ கோவத்தை விட்டுடணும். விளையாடணும்னா கோவம் வரக்கூடாது. ரெண்டும் ஒரே டயத்தில் நடக்குமா? கூட பிறந்தவனை விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போறா இல்லையா? அப்புறம் என்ன? இந்த மாதிரி கோவப்பட்டு யாருமே உங்களை விளையாட சேர்த்துக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்க யார் கூட விளையாடுவீங்க? முதல்ல உங்க அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. கேக்குறேன். கோபப்பட்டு கேப்பியா? இல்ல. நீங்க இனிமே அவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும், பரிகாரம் பண்ணணும். அப்படியே நான் ஏதாவது சொன்னாலும் உடனே அவன் அங்கே வந்து இந்த பொய் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதேன்னு சொல்லிட்டு என்னை திட்டுவான். அப்புறம் என்னை வந்து அடிப்பான். நான் வேண்டான்னு சொன்னால் கூட என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ எனக்கு கோபம் வரும், நான் அடிக்க போயிடுவேன். அதனால தான். உங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்? அவன் முதல்ல அவனை அடிக்கிறத நிறுத்துப்பா. சரிம்மா. அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவான். அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசாதேன்னு சொல்லுவான். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பெரிய அண்ணன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கணும். சின்ன தம்பியை பாசமாக வச்சுக்கணும். அவனை போட்டு அடிக்கக்கூடாது. அவன் மேலே கோவப்படக்கூடாது. பெரியவங்க கிட்ட கோவப்படக்கூடாது. இத்தனை நாள் வரைக்கும் பண்ணதுக்கு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுடு. அடடா, ரொம்ப ஸ்டைலாக பண்ணுறீங்க. மனசார மன்னிப்பு கேளுங்க. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. வெரி குட். இனிமே சண்டை இல்லாம இருங்க. ரித்தேஷ், சீரஸ், தாதா பகவானோட நாமம் என்றும் வாழ்கன்னு சொல்றதுனால பாவ கர்ம வினை அனுபவிக்கிறது முடிஞ்சு போயிடுதா? எப்ப பகவான் ஒண்ணுமே செய்யலையோ அப்போ விதிங்கிறது இருக்கா? எல்லாம் பூர்வ ஜென்ம கர்ம வினை தானா? பாவ கர்ம வினை முடிஞ்சு போய் அமைதி எப்படி உண்டாகுது? சொன்னதுக்கப்புறம் நிம்மதியா இருக்குதுங்கிற மாதிரி அனுபவம் எப்போது உங்களுக்கு வந்திருக்கா? ஆமாம்மா. தாதா பகவான்னா நம்மளோட உள்ளத்துல இருக்கிற ஆத்மா, வேற ஒருத்தரும் கிடையாது. யாரும் எதுவும் செய்யறது கிடையாது. அவரை நினைச்சாலே உங்களுக்கு அமைதி கிடைச்சிரும், தெரியுமா? நல்லவங்களை நினைச்சாலே நல்லதுதான் நடக்குங்கிறது உண்மை. கெட்டவங்களை பத்தி நினைச்சா உங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து கெட்டவைகள் தானே உண்டாகும். இதுதான் பகவான். இவரே பரமாத்மா, இவரே தாதா பகவான் உங்களுக்குள்ளேயே இருக்காரு. வெளியில யாருமே இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஆத்மாவும் நம்மளோட பரமாத்மா. இதைத்தான் தாதா பகவான் சொல்லியிருக்காரு. அதாவது நமக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை நினைச்சுக்கிட்டாலே இந்த உலகத்துல உள்ள அனைத்து விஷயங்களையும் மறந்துட்டு அதுலேருந்து முக்தி அடைஞ்சு ஒரு தனி நிலை நம்மளுக்கு உருவாகுது. ரியல் பகவான் கூட நீங்க தனி நிலைமையில இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, எல்லா கர்ம வினைகள்லேருந்து முக்தியும் கிடைக்குது, உங்களுக்கு அமைதியும் கிடைக்குது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய நிலை கிளியர் ஆயிடுது. அப்படின்னா அம்மா, இதனால பாவ கர்ம வினைங்கிறது முடிஞ்சு போயிடுதா? ஆமா. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா பாவ கர்மவினை விட்டுடுதா? விட்டுடுதுதான். கூடவே அப்புறம் நம்மளோடதுன்னு கர்ம வினைகள் சொல்ல முடியாது இல்லையா? ஞானங்கிறது அல்டிமேட்டான ஒரு விஷயம். ஆத்மாவோட ஞானம்தான் அல்டிமேட் விஷயம். அதை விட அது உங்களுக்கு மோட்சத்துக்குண்டான விசா கொடுக்குது. அவ்வளவு உயர்ந்ததொரு விஷயம். இந்த கர்ம வினைகளில் புது கர்ம வினைகள் எதுவும் வர்றதில்ல. பழைய கர்ம வினைகள் முடிஞ்சு போயிடும். சஞ்சய், நான் சுத்த ஆத்மா, செய்பவன் அல்லங்கிற கவனத்தோட இருந்தும் கூட விதிங்கிறது எப்படியாவது நடுவில் வந்து அடுத்தவங்களுக்கு அது துக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ சஞ்சய்க்கு நம்ம முன்னால இருக்கிறவங்க கிட்ட, அந்த சுத்த ஆத்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருக்கு, பரிகாரம் பண்ண வேண்டியதா இருக்கு. சுத்த ஆத்மாவை, அதுவும் சுத்த ஆத்மாவை எதுவுமே டச் பண்றது கிடையாது. அப்பவும் ஏன் பரிகாரம் பண்ணணும்? பரிகாரத்தை இந்த சுத்த ஆத்மா பண்றது இல்லையே, சஞ்சய் தானே பண்றான். யார்கிட்ட தப்பு பண்றியோ அவங்களுக்காக பரிகாரம் பண்ணி தானே ஆகணும். சுத்த ஆத்மா தான் என்னைக்குமே பரமாத்மாவா இருக்கு. இந்த சுத்த ஆத்மா உங்கள்கிட்ட, அதாவது சஞ்சய் கிட்ட சொல்லுது, நீ கைடு பண்ணினது ஏன் தப்பு, அவனுக்கு பண்ற தீய செயல்கள்னால
பரிகாரம் பண்ணா அடுத்த ஜென்மத்துல அனுபவிக்க வேண்டி வரும்னு அது சொல்லுது. இந்த பரிகாரமானது கர்ம வினைய அனுபவிக்கிறதுக்கு கூட ரொம்ப ஈஸியா ஆக்கிடுது. நம்ம முன்னால இருக்கிறவங்க மனசுலயும் சுத்தாத்மா இருக்கு தானே, அப்ப அவங்கள ஒன்றும் டச் ஆகாது இல்லையா? அப்படி இருக்கும்போது நாம நம்மளோட தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறோம். சில சமயங்கள்ல நீங்க அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்குறீங்க. நீங்க அவங்கள சுத்த ஆத்மாவா பார்க்கும்போது தான் இந்த மாதிரிலாம் ஏற்படுது. நிலைமையை தான் செய்ய வைக்குது இல்லையா? இல்ல, அப்ப நீங்க ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. நிலைமைகள்லேருந்து வெளியிலேருந்து இந்த 5 இந்திரியங்களால வர அனுபவம், வெளியில இருக்கிற பொருட்களால வர நிலைமை உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு நிச்சயம்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா ராங்கா தவறான வழியில போயிடுவீங்க, தலைகீழா போயிடும். வெளியில செயல்கள் நடக்குது, ஸ்தூலத்துல இருக்கு, அதெல்லாம் தான் நிலைமைகள். விளைவுகள்ல தான் அங்க இருக்க முடியாது. உள்ளூர நினைக்கிறதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. அதெல்லாம் ஞானத்தினால, பரிகாரம் பண்றதுனால, முயற்சியால தான் இதை மாத்துறதுக்கு முடியும், தெளிவாக்க முடியும், சரி பார்க்கறதுக்கு முடியும். சஞ்சய்க்கு கர்ம வினைகள் வந்துடக்கூடாதுன்னு தான் பரிகாரம் பண்ணணும் இல்லையா? நீங்க உங்க முன்னால இருக்கிறவங்களோட சுத்த ஆத்மாவை பார்க்கல, அவங்க தவற நீங்க பார்த்தீங்க. இதை உங்களோட பார்வை தோஷம், தவிர்க்க முடியாதது இல்லை. உங்களோட கோபம், மாயை, மோகம், லோபம் இவைகள்லாம் தவிர்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்காக வருத்தப்பட்டு பரிகாரம் பண்ணித்தான் அதை இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணி அதை நீங்க கிளியர் பண்ணி ஆகணும். புரிஞ்சுதாப்பா? ஜெய் சச்சிதானந்தா. கௌசிக் சயீஜ் கௌசிக் எழுதியிருக்காரு. அம்மா, என்னோட கேள்வி என்னன்னா, எனக்கு 5 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. நாங்க 2 பிரதர்ஸ், 5 பேரோட கல்யாணமும் முடிஞ்சிடுச்சு. பட் அம்மா, என்னோட 5வது சிஸ்டர் எப்பவும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கா. அவ வீட்டில் எல்லாரையும் போட்டு அடிக்கிறா. அதோட அடிச்சதுக்கு அப்புறம் அவ வீட்டை விட்டு வெளியில போயிடுறா. அடுத்த 1 நாள் 2 நாளைக்கு அப்புறம் அவ திரும்பி இங்க வந்துடுறா. எப்படியாவது எங்க வீட்டில் அமைதி கிடைக்க நீங்க ஒரு வழி சொல்லுங்களேன்னு கேட்டிருக்காரு. சிஸ்டருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னார்ல? ஆயிடுச்சு. ஆனா அவங்க மாமியார் வீட்டுல பிரச்சனை, அதனால அவ இங்க வரல. அங்கேயும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காளா? ஆமா, அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயும் இதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருப்பா. அவங்களுக்கு ஏதாவது நேச்சுரல் ப்ராப்ளம் இருக்கா? இல்ல. ஏதாவது ஒரு சைக்காலஜி கிட்ட கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனா அவர் என்ன பிரச்சனை, ஏன் அப்படி செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு சரியாக்க முயற்சி பண்ணி பாருங்க. இல்லைன்னா அவங்கள இங்க நீங்க கூட்டிட்டு வாங்க. கேர்ள்ஸுக்குன்னு தனியான பிளேஸ் இங்க இருக்கு, நீங்க கூட்டிட்டு வாங்க. அவ சண்டை போட்டுக்கிட்டே இருக்காமா. அவங்களுக்கு மனசுல ஏதோ டிஃபெக்ட் இருக்கணும், அதனாலதான் இப்படி செய்யறாங்க. சைக்காலஜி கிட்ட சொல்லுங்க, கவுன்சிலிங் எடுத்துக்கங்க. ஜெய் சச்சிதானந்தா. முகுந்த் டாக்கூர். நான் எந்த தப்பும் செய்யல, இருந்தாலும் அவங்களுக்கு நஷ்டங்கிறது வந்ததுனால நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு அவங்க சொல்றாங்க. இந்த விஷயத்துல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்தவங்களுக்கு நீங்க தப்பு செய்யற மாதிரி இருக்கு, ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யல இல்லையா? நான் தப்பே பண்ணல, இருந்தாலும் அவன் தான் தப்பு பண்ணான். உங்களுக்கு என்னாலதான் நஷ்டாச்சுன்னு சொல்றான். உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். அது என்னன்னா, உங்களுக்கு அப்படி தோணல, ஆனா அடுத்தவங்களுக்கு அப்படி தோணுது. நீங்க உடனே பரிகாரம் பண்ணிக்கிட்டு மன்னிப்பும் கேட்டுடுங்க. வேற என்ன செய்ய முடியும்? அது சரி, நான் இப்ப மன்னிப்பு கேட்டா இவன் தப்பு பண்ணிருக்கான், அதனாலதான் இவன் வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கறான்னு அவன் நினைக்க மாட்டானா? உங்க சைட்ல இருந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் கிளியரா சொல்லிடுங்க. அதாவது, எனக்கு தெரிஞ்சு நான் தப்பு பண்ணல, உங்களுக்கு நான் தப்பு பண்ணேன்னு பட்டதுன்னா நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிடுங்க. ஆனா உண்மையிலேயே நான் எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லிடுங்க. இந்த வகையில எடுத்து சொல்லுங்க. தேவா தர்மேஷ், ராஜ்கோட். எப்ப நான் அடுத்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு ஆசை அதிகமாகி எண்ணங்கள் அதிகமாகுது. ஆனா நம்ம அம்மாவையும் தங்கைகளையும் பார்க்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் வரது கிடையாது. நாம நார்மலாவே இருக்கோமே, இதுக்கு என்ன காரணம்? இதை எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. ஜெய் சச்சிதானந்தா. இது நாம நினைச்சுக்கிறது தான். இது சில விஷயத்துல அப்ளை ஆகாது. நம்ம மனசு திறந்த ஒண்ணா இருக்கிறதுனால இதனால எல்லாமே நடக்கலாம்.
பட் நம்ம மனசுக்கு இவ்வளோ புரிஞ்சாலும் அப்படி இருந்தும் நம்ம புத்திக்கு ஏன் இந்த மாதிரி ஆகுது? நம்ம அம்மாவை, அப்பாவை, தங்கைய, ரிலேட்டிவ்ஸை பார்க்கும்போது அப்ப அவங்க கூட ஃப்ரெண்டா ஆகிறது இல்ல. ஆனா மத்தவங்கள நாம பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு. நாம எப்பவும் நமக்குன்னு ஒரு பேரியர் வச்சிருக்கோம் இல்லையா? இந்த கலாச்சாரத்தினால அது ஏற்கப்பட வேண்டியது. இந்த இடத்துலலாம் நம்ம மனசு கெட்டு போகவே கூடாது. இது நிச்சயம் செய்யப்பட்டிருக்கு, ஆட்டோமேட்டிக்கா செட் ஆனது. கலாச்சாரம் இதுதான். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அடுத்தவங்களுக்காக செட் ஆக்கிட்டீங்கன்னா, யாரோட அம்மா தங்கையா இருந்தாலும் அவங்க எனக்கு அம்மா தங்கன்னு நினைச்சுக்கலாம். என்னுடையவங்க எங்க அம்மா தங்கச்சியை யாராவது தப்பா பார்த்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதே மாதிரி தானே அவங்களுக்கும். அவங்க அம்மா தங்கச்சியை பார்த்தாலும் கஷ்டப்படுவாங்க இல்லையா? இந்த மாதிரி நிச்சயம் பண்ணிக்கிட்டு இதே கண்ணோட்டத்தோட நீங்க எப்பவுமே இருக்கணும். அப்ப இந்த தப்புல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நானும் பரிகாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அப்ப அடுத்தவங்களையும் இதே மாதிரி செய்வாங்க இல்லையா? செய்யலாம் இல்லையா? நிச்சயமா எல்லாரையுமே இந்த மாதிரி நிச்சயமா செய்ய செய்ய வைக்கலாம் வைக்கலாம். இல்லையா? நிச்சயமா செய்ய வைக்கலாமே. ஜெய் சச்சிதானந்தா. விப்புல் திரிவேதி, விப்புல், அகமதாபாத். நான் அகமதாபாத்லேருந்து வரேன். நான் ஜெயின் இல்ல. அப்படி இருந்தும் நான் ஜெயின் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். ஓ, நீங்க ஜெயின் கோவிலுக்கும் போறேன்றீங்களா? அந்த மாதிரி ஏன் நடக்குது? நான் ஒரு வேலைக்காரங்கிட்ட கேட்பேன், நான் இங்க இருக்கிற சிலைய தொடலாமான்னு கேட்பேன். அப்போ தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஜெயின்ஸ் மட்டும்தான் தொடலாங்கிற நியதி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி சட்டம் கிடையாது. அவங்களோட நியமம் என்னவோ அந்த நியமத்துல இருந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். நான் எப்போ அங்க போனாலும் சரி, அங்க இருக்கிற பூசாரி என்ன கோயிலுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாரு. அவங்களுக்குன்னு சில நியமங்கள் இருக்கு. அந்த நியமங்களுக்கு உட்பட்டு தான் நீங்க உள்ள போக முடியும். அதாவது மேல ஷர்ட் இல்லாம வேஷ்டி கட்டிக்கிட்டு இந்த மாதிரி நியமம் இருந்தா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்க உள்ள போகலாம். கூடாதுன்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க இங்க வந்தீங்களே, யாராவது ஸ்டாப் பண்ணாங்களா? பகவான்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். சிலருடைய நியதிக்காகவோ இல்ல சம்பிரதாயத்துக்காகவோ தனி ஒருத்தனுக்காக பகவான் கிடையாது. எல்லாராலையும் போற்றப்பட வேண்டியவர் தான் அவரு. பகவான்கிறது ஒருத்தர் இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் பகவான் இருக்காரு. யாருக்கு யார் மேல அன்பு வருதோ அவங்க தான் ஒருத்தருக்கு பகவான்.